ஏய் வழுக்குதுடா. சோ டிடிஎஃப் இந்த மீன் வந்து பண்ணா நாங்க திரும்பி உள்ளே போட போறோம். இது உண்மையாவே சாப்பிடலாம்லடா. வணக்கம், நான் உங்க வாசன். டிடிஎஃப் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா நம்ம சென்னையில இருக்கோம். அண்ட் இன்னைக்கு நம்ம vlogல என்ன பண்ண போறோம்னா, டிடிஎஃப் என்ன வாசா பேசிட்டே இருக்கும்போது ஹெல்மெட் தூக்கி மாற்றியே என்ன அப்படின்னா, போன vlogல பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ வந்து நம்ம ஸ்கேட்டிங் ஷூ வாங்கியிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டிங் ஷூவில் நிற்க வரைக்கும் கற்றுக்கிட்டேன். ஆக்சுவலி கிட்டத்தட்ட 5 அடி மேலே இருக்கேன். எக்ஸாக்டாக தெரியல எவ்வளோ அடி மேலேன்னு, பட் நல்ல ஹைட்டில் இருக்கேன். ஸோ வந்து இந்த குட்டி வீல் க்ளோஸில் வந்து காட்டேன். இந்த குட்டி வீல் பேலன்ஸில் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நின்றுட்டுருக்கேங்க. பரவாயில்ல, ஒரே நாளில் வந்து பண்ண இந்த பேலன்ஸ் கற்றுக்கிட்டேன். பட் வந்து மூவிங்லாம் வந்து பண்ணால் கொஞ்சம் கொஞ்சமாக கற்று பண்ணிட்டு அது வந்து பண்ண இது தாரோட்டில் பெருசாக பண்ண முடிய மாட்டேங்குது. பட் இதுவே வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த டைல்ஸு, அதுக்கப்புறம் இந்த சிமெண்ட் ரோடாக இருந்தால் சூப்பராக பண்ணிடுவேன். இப்படி பார்த்தாலுமே ஒரு 4 மந்த்ஸ் ஆகிடும் நல்லா ஓட்டி பழகிறதுக்கு. இன்றைக்கி நம்ம vlogல என்ன பண்ண போகிறோம்னு வந்து பண்ணால் ஃபிஷிங் பண்ண போகிறோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பண்ணால் நம்ம விஎஸ்கே கிளம்பி வந்துடுவார். அண்ணனோட தார் எடுத்துகிட்டு ஒரு சின்ன ஒரு ஆஃப் ரோட் பண்ணி அங்கே போய் ஜாலியாக ஃபிஷிங் பண்ணி அங்கேயே வந்து பண்ணால் நம்ம சமைச்சு சாப்பிட போகிறோம். அண்ட் வந்து பாட்டி யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டிடிஎஃப் தான். நமக்காக ப்ரே பண்ணாங்கங்க. காரில் போயிட்டு இருக்கும்போது ஸ்பீக்கரில் ஃபோன் பேசி கேஸ் ஆகி அரெஸ்ட் வரைக்கும் போச்சுல, அப்போ வந்து பண்ண பாட்டி நமக்காக ப்ரே பண்ணாங்களாம். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நம்ம வீட்டாண்ட தான் இருக்கிறாங்க. ரொம்ப நல்ல தம்பி. நிறைய பேர் பார்க்க வருவாங்க பிள்ளைங்கெல்லாம். அந்த பிள்ளைங்கள சின்ன பிள்ளைங்கள ரொம்ப மதித்து அவங்கக்கிட்ட நல்லா பேசுவாங்க. ஒரு தொந்தரவு கூட அவங்களால கிடையாது. நல்ல தம்பி. ஆனால் போன மாதத்தில் அவங்க ஒரு மதுரையில் வச்சு ஏதோ காரில் போகும்போது ஃபோன் பேசிட்டு போனாங்கன்னு போலீஸில் பிடிச்சிட்டாங்க. அவங்க ஃபோன் பேசி அப்புறமா அவங்க போகும்போதெல்லாம் ரொம்ப நான் என்ன பண்ணேன்னு சொன்னதை நான் வீடியோவில் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அந்த சமயமே எனக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இந்த தம்பி எப்போ பாரு போலீஸில் இப்படி பிடிக்கிறாங்களே, அவங்க கஷ்டப்பட்டு அவங்க வந்தாங்க. பொறாமையும் மற்ற காரியமோ வரக்கூடாது. அவங்க கஷ்டப்படுறாங்க, அவங்க உழைக்கிறாங்க, அவங்க முன்னுக்கு வர்றாங்க. அதுக்கு உலகத்தில் நம்ம யாரும் அவங்கள ஒருத்தரும் குறை சொல்லக்கூடாது. அதுக்கப்புறமா நாங்கள் அன்னைக்கு ரொம்ப அவங்க கஷ்டப்பட்டதை பார்த்து ரொம்ப எனக்கும் கஷ்டமாக இருந்துச்சு. நானும் ஆண்டவரே நல்ல பிள்ளையாச்சே இப்படி பிடிச்சிட்டாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்து ப்ரேயர் பண்ணோம் அவங்களுக்காக. ஆனால் கொஞ்ச நேரத்தில் அவங்கள விடுதலை பண்ணிட்டாங்க. ரொம்ப நல்ல காரியம். நிறைய பசங்க அப்புறம் நிறைய ஜனங்க எல்லாரும் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக வக்கீல்லாம் அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அதை பார்த்த பிறகுதான் ஒரு சந்தோஷமா இருந்தோம். ரொம்ப நீங்களும் சீக்கிரமா அவங்கள விடுதலை பண்ணிட்டீங்க. இனிமே யாரும் அப்படி தொந்தரவு பண்ணாதீங்க. அவங்கவுங்க பிள்ளைங்க வளரட்டும், அவங்க முன்னுக்கு போட்டோம், அவங்க வாழட்டும், எல்லாரும் வாழ விடுங்க, அவங்கள கஷ்டப்படுத்தாதீங்க. ரொம்ப நன்றி. டிடிஎஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அம்மாவை பார்த்து அம்மா கிட்ட பேசினது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் வந்து எல்லா ப்ராப்ளமுமே சால்வ் பண்ணிட்டு மதுரையிலேருந்து கிளம்பி வந்துட்டு போன vlog பார்த்து நம்ம டிடிஎஃப் தெரியும். போய் சின்ன பர்ச்சேஸ்லாம் பண்ணிட்டு வந்தாச்சு. வேற லெவல் ரைட் பிளான் வச்சிருக்கேன். அதெல்லாம் வந்து பண்ண நம்ம அண்ணன் வந்ததுக்கப்புறம் காரில் போகும்போது vlog கண்டினியூ பண்ணுறேன். நம்மளோட பெகசஸ் மாப்பிள்ள வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் தான் இருக்குது, இன்னும் எடுக்கல. ஸோ எடுக்கிறதுக்கான வேலைகள் தான் போயிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் எடுத்துருவோம். ஆக்சுவலி நம்ம இந்த ரோலர் ஸ்கேட்டர்லாம் பண்ணுறதுனால ஆக்சுவலி போஸ்டர் வந்து இப்படி குனிஞ்சு தான் பண்ணணுமா, ஸ்பைனில் ஃப்ராக்சரு, அதுக்கப்புறம் இடுப்பில் பல்ஜா. ஸோ இப்படி குனிஞ்சு பண்ணுறதுனால முதுகு பயங்கரமாக வீங்கிடுச்சு. என்னால் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரி ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு பார்த்தா வண்டி இல்லை. ஸோ இங்கேருந்து அவ்வளோ தூரம் ஹாஸ்பிட்டலுக்கு கேப் போட்டாலும் வர மாட்டேங்குது. ஸோ இன்றைக்கி கூட வந்து பண்ண வெளியே போகணும் அப்படின்ன உடனே எங்கே யார்கிட்ட வண்டி கேட்குறதுன்னு தெரியல. நல்ல வேலை விஎஸ்கே எனக்கு ஃபோன் பண்ணேன். தம்பி நான் வரேன்ப்பா அப்படின்னாரு. ஓகே வாங்கண்ணா அப்படின்ட்டோம். ஸோ ஓகே கவலைப்படாதீங்க டிடிஎஃப், இன்னும் கொஞ்சம் நாளில் வண்டியெலாம் எடுத்துடலாம். ஸோ வந்து கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இது தார் ரோட்டில் வந்து பண்ண முடிய மாட்டேங்குது. ஆமாக்கா கண்டிப்பா இருப்ப பார்க்கணும். ஸோ டிடிஎஃப் நல்லா இருக்காங்களாப்பா? ஆமா எல்லாம் நல்லா இருக்காங்க. என்ன அவங்க தான் இந்த பிரச்சனையில ரொம்ப வருத்தப்பட்டாங்க. எப்படி இருக்கும் தெரியுமா? ஆமா எனக்கு கூட அந்த அளவுக்கு பெருசா வருத்தம் இல்லைம்மா அந்த பிரச்சனை நடக்கும்போது. என்ன சுத்தி இருக்கிறோம் என்ன கஷ்டப்படுத்துறேன்னு சொல்லிட்டு என்ன சுத்தி இருக்கிறவங்களை கஷ்டப்படுத்தும் போது ரொம்ப வலிக்குது. ஓகேம்மா பாய். ரொம்ப நன்றி டிடிஎஃப். ஸோ வந்து மற்றவங்களுக்காக கண் கலங்குற அந்த மனசு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய மனசு. என்னை எல்லாரும் உங்கள் பிள்ளையா பார்க்குறீங்க. ரொம்ப நன்றி. உங்கள் அன்புக்கு எப்போவுமே நான் உண்மையாக இருப்பேன். நம்மளோட அந்த ஒரு அன்பு, அந்த ஒரு திறமையை வந்து பார்த்துட்டிங்கன்னா மற்றவங்களுக்கு புரியல, மற்றவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துக்கிறாங்க. விடுங்க, கண்டிப்பாக ஒரு நாள் புரிஞ்சுப்பாங்க. ஸோ வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதுக்கப்புறம் கார் அண்ட் பைக்ஸ் ஓட்ட மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோலர் ஸ்கேட்டர். ஸோ டிடிஎஃப் இது மட்டும் கிடையாது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்கேட்டிங் போர்டு வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதுவும் கற்றுப்போம்.
இதுவும் பண்ணுவோம் அதுவும் பண்ணுவோம். ஸோ வந்து உள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு ஸ்கேட்டிங் லைட்டாக பண்ணி காட்டுறேங்க. எப்படி மேலே ஏறுறது நல்லா கிராஸா இப்படி இதுவே இப்படி சொல்றீங்களே. ஃபர்ஸ்ட் நான் நிக்க எவ்வளவு கஷ்டப்பட்டுன்னு தெரியுமா? டம்முன்னு விழுந்தேன். பட் முடிஞ்ச அளவுக்கு பின்னாடி விழுந்துடக்கூடாது, இப்படியே விழுந்துட்டு இருந்தேன். டிடிஎஃப் ஆக்சுவலி இதுக்குள்ளே ஏற முடிய மாட்டேங்குது. நான் மேலே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. ஆக்சுவலி மாப்பிள்ளை ஒன்று பண்ணா, இந்த ஷூ எடுத்துட்டு இதெல்லாம் ஒரு மேட்டரா அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு நின்னா அப்படின்னு சொல்லி கதவுல கிளிப்பிங்லாம் எடுத்து வச்சிருக்கேன். போட சொல்றேன். யாரு அப்ப மாட்டியா? இப்ப மாட்டி காட்டியா? வா இரு நான் பண்ணி காட்டுறேன் எவ்வளவு அழகா பண்றேன். ஆனா பத்தா பண்ணிட்டா பண்ணுடா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பண்ணி என்னடா நீங்களே பண்ணிட்டீங்க பிராக்டிஸ்? எப்படி என்னடா மாப்பிளாச்சு என்ன ஆச்சுன்னு சொல்லு. என்னையா பண்ணுவீங்க? ஒண்ணுமே பண்ண முடியாது. தண்ணி வேணுமா மம்மி? இதுக்கு நான் தண்ணி எடுத்து வரேன். குடுறா ஸ்கேட் பண்ணிட்டே போய் தண்ணி கொடுக்குறேன். இப்போ இந்த காட்ஸ்ல எடுத்தோம். அடடா குடுறா. இல்ல காட்ஸ்ல எல்லாம் பண்ணது. அடடா வீட்டுக்குள்ள பண்றது நான் காரி பண்ணிட்டு வரேன். அட வாசனா. அட குடுறா. ஸ்பைன் உடைஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றது கேளு. இந்தா முதல்ல மாட்டி குடு. ஓ நம்ம கிட்ட சரி அப்ப இந்த ஹெல்மெட் வாடா. கரெக்ட்டா. சோ அஜி வந்து பாருங்க ஒரு அக்மார்க் புலிங்கோ. சோ லைட்லாம் போடுறாங்க மேல. லைட் இத பாருடா. எல்லா லைட் போட்டுருங்க. டேய் இது நிக்கதே ஈஸி தான்டா. கரெக்ட்டா. அம்மா நிக்கதே ஈஸி அடிக்கானா போன். வேறல பண்ண கூடாது. இல்ல பாருங்க என்ன ஹைட் பாருங்க. ஏய் ஒத்த கால்ல நடக்குமா ரெட்ட கால்ல நடக்குமா? அம்மா நீ பாத்துக்கோங்க இவனை. ஜோக் பண்றதா எனக்கு கீழ வந்துடா. டேய் உன்னை கலையறான்டாவ. இந்த சாக்ஸ் போடு. சாக்ஸ்லாம் வரண்டா. என்ன வசா சாக்ஸ் எல்லாம் மாத்தி போடுறீங்களே அதெல்லாம் ஹைஜீனிக் இல்லன்னா எங்க என்னோட இன்னர் வேறையே மாத்தி போடுறாங்க அவன். இல்லடா டேய் விட்டுடா. ஆனவில் பிரதர்ஸ்ன்ற போறாங்க. டேய் அத சொல்லடா இது வேறடா. இந்த உலகத்துல ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து பழகுறதுக்கே பயமா இருக்கு. எங்க போறாரு இந்த மேஸ்கே? நான் ஆக்சுவலி நான் என்ன நினைச்சேன்னா இன்ட்ரோல எடுக்கும் போதே வந்துருவாரு அப்படியே கார்ல ஏறி கிளம்பிடலாம்னு நினைச்சா. அம்மா ஓகே மம்மி இதை வந்துட்டேன். மட்டன் பிரியாணியா? சிக்கன் பிரியாணி பேசிக்கா ஐ ஓன்ட் ஈட் மம்மி. ஐ ஒன்லி ஈட் மட்டன் பிரியாணி. அம்மா இங்க பாத்துக்கோங்க ஹெல்மெட் போடுடான்னா போட மாட்டீங்கடா. ஏ இந்த வீல்ல நான் போயிட்டே இருக்கேன். இப்ப லேட் பண்ணிடா. டேய் இந்த வீல்ல நான் போயிட்டே இருக்கேன். வேணாமா. எங்கடா குக்கிங் ஆக்சரிஸ்ல எங்கடா இன்னும் 2 சிலிண்டர்டா? ஒரு சிலிண்டர் அங்கே இருக்கு. நான் தூக்கிட்டு வரணும் நான் வீட்ல. அப்படியே இது என்னது? பெட்டடா? என்ன அப்படி மேல எல்லாம் என்ன கட்ட மாட்டதா? இதெல்லாம் தினோம் வீட்ல பண்ணிடுறோம். ஒரு ஆள் மட்டும் நல்லா தானே வந்துகிட்டு இருக்க கொஞ்சம் சும்மா இருடா. இப்படி நின்ன நல்லா ப்ரோ ஆயிட்டா. நியூட்ரல்ல போட்டு இரு எப்படா போனோம் சொல்லுங்க எனக்கு. தள்ளுங்க யாராவது அப்படியே தள்ளுங்க அது போறேன். இப்படி நின்னு பாருங்க. நான் ப்ரோ ஆயிட்டேன்டா. நீ சொன்னியா இப்படி நானும் பண்றேன். ஆஹா ஆஹா கால் மட்டும் வைடா இருக்கு. டேய் 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 இந்திர போறானே. பரவாயில்லடா ப்ரோடா நானு. நேரா ஏய் பரவாயில்ல அப்ப பாட ஓட்டி பண்ணிக்கலாம். எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல இதுல. இது ஃபுல்லா புடி. இப்படி பண்ணு. இது அப்படியே பண்ண கூடாது. ஸ்லைட் பண்ண கூடாது. கால் இப்படி பண்ணு. இப்படி பாரு. இப்படி ஃபுல்லா புடிடா. நீ வளைஞ்சு நிமிர மாட்டியா? இங்க ஓகே புரியுதா? அப்படி இருக்கியா? இப்போ ஒரு கால் எடுத்து மேல முன்னாடி எதுக்கு ஸ்லைட் பண்ணுங்களா? இதுக்கு மேல முடியாது. மிளகால உப்பு போட சொல்லி வாங்க கூட்டு போங்க. இப்ப அங்கிட்டு போங்க. உன்னோட ஆசை ஆமாண்டா எனக்கும் இது ஒரு பெரிய ஆசை. சார் டக்கு 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 வாசனை எப்படி
அது இடுவார். அப்படிதான்டா. ஒண்ணுன்னா இருக்குடா. என் வண்டி அது முறுக்கிட்டுருக்கா? எதுல முறுக்கா? விட்டா கூட பாட்டுட்டு விட்டா. நான் இருக்கேன், நான் பார்த்துப்பேன். நல்ல வேலை. ஃபைனல் காலி நினைச்சேன். அஜி நீ வரலையா ஃபிஷிங்க்கு? எங்கே போகிற? டிடிஎஃப் நம்ம அஜிமாப்பில் வந்து பண்ண டிடிஎஃப் பிச்சாப்க்கு கிளம்பிட்டான். ஸோ நம்ம கூட ஃபிஷிங்க்கு வரல. ஃபிஷிங்க்கு வந்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். ஓகே, இட்ஸ் ஓகே. அண்ட் வந்து நம்ம விஎஸ்கே நான் இப்பால வர்ற மாதிரி தெரிலங்க. நானும் வருவாரான்னு பார்க்குறேன். ஆளையே காணும். ஸோ நம்ம ஆள் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன் டிடிஎஃப். ஸோ அட்லாஸ்ட் ஒரு வழியாக வந்து பண்ணி நம்ம அண்ணன் வந்துட்டாருங்க. நோ எவ்வளோ நேரம் இங்கே பாருங்க. இதுக்குள்ளே என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? இதுக்குள்ளே என்ன இருக்கும்? பணமா? பார்த்தா மிரண்டு. இங்கே வாங்க, இறங்கி வாங்க. 3:30 மணிக்கு வர சொன்னீங்க, 5 மணிக்கு வர்றாரு. லைஃப்பில் பஞ்சுவாலிட்டி தானே முக்கியம். இதுக்குள்ளே என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஓ அந்த ஸ்கர்ட்டிங் கிட்டு அதெல்லாம் வா. எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நஜ சமையல்காரனாவே மாறிட்டார். நம்ம அங்கங்க ஹோட்டலுக்கு போவோம்ல, ஹோட்டலில் போய் சமைச்சு சாப்பிடலாம் நினைக்கும் போது என்னென்ன ஒரு தார் காருங்கிறீங்க, ஒரு ட்ராவலர் காருங்கிறீங்க, டிக்கி ஒன்றுமே இல்லை. எங்களோட காரை பார்த்துருக்கீங்களா? என்னென்ன பொருள் வச்சு ஏற்றிட்டு போவோம் நாங்கள். ஏன் போட்டு அமுக்குங்க. இது அமுக்க முடியாது. நான் போடுறேன். அதை போட்டு அமுக்கலாம். அப்படி என்ன கார்? உங்களுக்கு குக்கிங் தெரியுமில்லடா? உங்களுக்கு குக்கிங் தெரியும்ல? உங்களுக்கு தெரியும்ல குக்கிங்கு? என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை. ப்ரொஃபஷனலான ஆள் நமக்கு மீன் சொல்லி தர போறாரு. இதெல்லாம் எதுக்கு கத்துக்கிறேன்னு சொல்றேன் அப்புறமே. என்னங்க எனக்கு இது ஒரு தார் கார், ஒரு லக்கேஜ் எடுத்துட்டு போக முடியலையே. ஆக்சுவலி நம்ம பெகசஸ் மாப்பிள்ளையில இருக்கக்கூடிய கால்வாசி பொருளை கூட வந்து பண்ண வண்டியில் எடுத்துருக்கேன். கார் ஓட்டணும்னு ஆசையா இருக்கு. பட் நம்ம எடுத்து சப்போது என்ன ஆகுது? டிடிஎஃப் டைம் வச்சுன்னா ஈவினிங் 5 o'clock ஆச்சு. அட்லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வீட்டில் இருந்து கிளம்பிட்டோம். ஆனால் ஒரு நியாயமா 3:30 மணிக்கு கிளம்பி வாங்கினா 5 மணிக்கு வந்து ரீச் ஆகிறீங்களே. நான் என்னடா பண்றது? என் வேலை என்னன்னு உனக்கே தெரியும். தெரியும். ஸோ இன்னும் 27 மினிட்ஸில் போய் டெஸ்டினேஷன் ரீச் ஆகிடுவோம். ஸோ போய் இன்றைக்கி மீனை பிடிச்சி ஜாலியாக பிடிச்சி சாப்பிட்ற வேண்டியதான். ஸோ அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. நம்ம தேன் மிட்டாய் வந்து பண்ண வண்டி எடுத்து வந்துட்டுருக்கான். அங்கே வந்து ஃபிஷ்ஷிங்லாம் வந்து பண்ண நம்ம பிரதர் வந்து நமக்கு சொல்லித்தர போகிறாங்க. ஸோ எதுக்காக ஃபிஷ்ஷிங்லாம் கற்றுக்கிற வாசா அப்படின்னா, எனக்கு நிறைய கற்றுக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசைங்க. பட் சின்ன வயசில் வந்து பண்ணால் அந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு அமையலை. ஸோ வந்து நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக கிராமத்துலேருந்து சிட்டி வரைக்கும் வந்து கற்றுக்கவும் முடியாது. அதே மாதிரி வீட்லேயே வந்து பண்ணால் அந்த மாதிரி சப்போர்ட்டில் ஃபுல்லாக படிப்பில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ண சொன்னாங்க. கண்டிப்பாக நம்ம பெரிய ஆள் ஆகிட்டு, அதாவது பெரிய ஆள்னா பெரிய பையன் ஆகிட்டு கண்டிப்பாக கற்றுக்கணும்னு நான் நினச்சேன். பட் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா கற்றுக்குறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. கற்றுக்கோ, நல்ல விஷயம் தான். ஆனால் அடுத்த ரைடு கிளம்ப போகிறேன். நீங்கள் வரீங்களா? ஸோ ரைடு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். இந்த ரைடு போயிட்டு வந்தோன்னே வீட்டுக்கு போனால் டைவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் நான். என்னண்ணா இங்கே வந்து யூட்டன் எடுக்க சொல்லுது? நீங்க தப்பாக வந்துட்டேன்னு சொல்லுது. இல்லையண்ணா, கரெக்டாக தான் போகணும்னு காட்டுச்சு. சரி நீங்கள் போங்க பாப்பா. இப்போ இங்கேருந்து கிளம்பி போகிறோமா, ஏதாவது ஒரு டெஸ்டினேஷன் போய் ஸ்டே பண்ணுறோமா, அடுத்த நாள் எந்திரிக்கிறோம், நேராக போய் அருவியில் குளிக்கிறோம். இந்த யூட்டன் எடுத்துருங்க, சரிங்களா? அருவியில் குளிச்சு முடிச்சுட்டு நேராக போகிறோம். எங்கேயாவது ஒரு குளத்தை பார்த்தா நம்ம போட்டு நம்ம காருக்குள்ளே இருக்கும். அந்த போட்டை போட்டு ஹயாக்கிங்னு நினைக்கிறேன், அதுக்கு பேர் என்ன? கயாக்கிங் பண்ணிட்டு போய் அப்படி மீன் பிடிச்சி அங்கேயே வறுத்து சாப்பிட்டு டென்ட் போட்டு ஸ்டே பண்ணுறோம். அடுத்த நாள் கிளம்புறோம். அப்படியே போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் தூரத்துலேயே வந்து பண்ணி நம்ம ஸ்கேட்டிங் ஷூவை போட்டு ஸ்கேட்டிங் பண்ணிட்டு போகிறோம். அப்புறம் மறுபடியும் எங்கேயாவது வந்து பண்ணி டென்ட் ஸ்டே போடுறோம். அடுத்த நாள் வந்து பண்ண ஏதாவது ஒரு வாட்டர் ஃபால்ஸில் குளிக்கிறோம். அதை அங்கே இருக்கிற ஊரை சுற்றி பார்க்குறோம், சறுக்குறோம், மிதக்கிறோம், பறக்கிறோம். ஆமா, அதுக்கப்புறம் போர்டு, ஸ்கேட்டிங் போர்டும் கத்துக்கலாம்னு இருக்கேன். ஸ்கேட்டிங் போர்டு அது ஒரு மாதிரி எனக்கு ஒரே டைம்ல எல்லாத்தையும் கத்துக்கிறீங்க. ஒரு மாதிரி சொதப்பல ஆயிடாது. எல்லாத்தையும் மொத்தமா கத்துக்கிட்டா போயிட மாட்டேன். ஆகாது 10 பேர் அடிச்சாலும் தாங்குவேன். தாங்கிடுவேன். என்னென்ன 10 பேர் அடிச்சாலும் தாங்குவேன். என்ன அடி விழுகுது அதையே தாங்கிட்டோன்னு இதுல பண்ண. ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்தா நமக்கு சொல்லித்தர ஃபிஷிங் அண்ணன் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப பேர் வராதிங்கப்பா, 3 பேர் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. கார்லேயே வந்து பண்ணால் நாங்கள் இப்போ 5 பேர் போயிட்டு இருக்கோம். ஒரு ஆள் வந்து பண்ணால் இப்போ பைக்கில் லிஃப்ட் கேட்டு வந்துட்டு இருக்காரு. எண்ணெயெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னேன், தம்பி வாங்கிட்டு வந்துருவான்ல. நீ ரெண்டாவது ஒரு கேள்வி கேட்டியா அவன்கிட்ட, வருவல வரியா வரலையா? தெரியல, இல்லை கன்ஃபார்ம் வந்துடுவோம். இல்லைன்னா சொல்லு, என்ன புளி உப்பு மிளகா தூள் எல்லாம் வாங்கிட்டு போயிடலாம். இல்ல வேணாம். 5 நிமிஷம் வேலை பெருசா சமைக்க வேண்டியதே இல்லடா. மீனை பொறுத்த வரைக்கும் 4 கோடு போட்டோமா, 4 கீரல் லெஃப்ட் ரைட்டுன்னு போட்டு மஞ்சத்தூள், மிளகாய் பொடி, புளி இருக்குல்ல, இது லெமனு பூஞ்சி மேலே தட்டி 2 சுட்டு பொறுத்த வச்சு
நான் கை நாட்டியமாட செய்யுமே. நான் சொல்லும் போதே நாக்கு ஊறுது, நீ நாக்கு ஊறாது. சொல்லும் போதே நாக்குல ஜலம் ஊறுது. உமிழ் இருக்குல்ல, அந்த சுவையை மனசா ஏத்து, அதாவது மைண்ட்ல ஏத்திக்கிட்டோன்னு வச்சுக்க, அந்த நாக்குல வந்து உமிழ்நீர் சுரக்கும். அதுதான் சொல்லும் போதே நாக்குல ஜலம் ஊறுது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல தம்பி நாக்கு ஊறுதுன்னா அதே ஊறுறது பாம்பாது ஊர்ந்து செல்வதற்கு. ஜோக் ஜோக் இல்ல இல்லையா? டீ சாப்பிடுவோமா? சாப்பிட்ருவோம். காஃபி சாப்பிடக்கூடாது. ஏதாவது ஒரு சொதப்பிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு கூட என்ன மனசே வலிச்சிருச்சுன்னு இது இருக்குல்ல படிக்கட்டல தட 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 அதனால தூக்கவும் முடியல. அவ்வளோ வெயிட்டு. 2 பேர் சேர்ந்து இல்ல 3 பேர் சேர்ந்து தூக்கலாம். எந்த கூட கூப்பிட்டு இருந்தா வந்துருப்பேன். தனியா தான் பண்ணுவேன். தட தட இழுத்துட்டு வந்தா உள்ள இருக்க சாமான் சொட்டையாக்கி வருது பிளானா. நல்ல வேலை அதெல்லாம் யோசிக்கல. கீழே இருக்கிற வீல் போயிடுமோன்னு தான் யோசிச்சேன். என்னைக்காவது ஒரு நாள் டெஸ்டினேஷனை ஃபிக்ஸ் பண்ணாம ரைட் பண்ணிருக்கியாடா? இப்போ கூட ரீசெண்டா ஒரு vlog போட்டிருந்தேனே, அந்த லாரி கவுந்த vlog. அதெல்லாம் எங்க பிளானே இல்ல. சேலம் தாண்டி பிளானே கிடையாது. நேரா கிளம்பி வந்து பண்ண பெங்களூர் போனோம். பெங்களூர் வந்து கோவா போலான்னு போனோம். கோவா போற கால்வாசி தூரத்துல நிப்பாட்டி யூட்டனை போட்டு ஆந்திர பிரதேசல போய் தடா வாட்டர் ஃபால்ஸ்ல குளிச்சோம். அங்கிருந்து திரும்பி சென்னைக்கு வந்துட்டேன். கோவா எங்கேயோ இருக்குது. ஆமா ஏன்டா இதோ இருக்குடா தடா ஃபால்ஸ். இப்படி போயிட்டு வந்துட்டோம். நிறைய பண்ணியிருக்கேன். சிலதெல்லாம் vlog போட்டிருப்பேன், பலது vlog போட்டிருக்க மாட்டோம். ஆஹா என்ன பாடுறீங்க? படத்தை சொல்லு சினிமாக்காரா. எப்படின்னா இருக்கு படம் பேரு? IPL. இன்னைக்கு போலீஸ் லீவ். அதுக்கு அதோட அர்த்தம் இந்தியன் போலீஸ் லீக். இந்தியன் போலீஸ் லீவா? இல்லண்ணே, இந்தியன் போலீஸ் லீக்கும் கிடையாது, இன்னைக்கு போலீஸ் லீவும் கிடையாது. அது மீம்ல பார்த்து நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னேன். ஆனா இனி யாராவது நியூஸ் சேனல் யாராவது கேட்டாங்கன்னா இது சொல்லிவிடணும், இன்னைக்கு போலீஸ் லீவ் சார். இது எந்த கிராமம்னே தெரியலடா. இன்னும் கொஞ்சம் தூரம் போனா வந்துடும்ண்ணா. TTF டைம் எவ்வளோ ஆச்சுன்னா 5:20 ஆச்சு. இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னா ஜஸ்ட் 4.8 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. 11 மினிட்ஸ் ஜேர்னிங்க. ஸோ அவ்வளோதான், பக்கத்தில் வந்தாச்சு. மாசன் வருகைக்காக காத்து கொண்டு இருக்கும் மக்கள். தெரியுதுங்களாங்க, இந்த மாதிரி கலர் கூடயே இருக்கு. என்னன்னாச்சு இதுக்கெல்லாம் கட்டுறாங்க. எங்கே தான் வச்சு நான் கூட மீன் தான் சமைச்சிட்டு இருக்காங்கன்னு நினச்சிட்டாங்க. பார்த்து சிமெண்ட் போட்டுட்டு இருக்காங்க. இல்லை சிமெண்ட் இது அந்த ட்ராக்குக்காக போடுவாங்கல்ல. என்ன ட்ராக்குக்காக போடுவாங்க? ரயில்வே ட்ராக். ஆமா, மெட்ரோ ட்ரெயினுக்காக இந்த ரெடி பண்றாங்க போல. ஓஹோ, அப்ப என்ன இந்த ரூட்ல எந்த பக்கம் வருதானா? நம்ம சிட்டில இருக்கோமா ஆஃப்சைட்ல இருக்கோமா தெரியல. இது அவுட் சைடு ஃபுல்லா வில்லேஜ். வில்லேஜ்? திருவள்ளூர் வெளிய வந்தாச்சு. திருவள்ளூர்னு நினைக்கிறேன். இது சென்னை டிஸ்ட்ரிக்ட். திருவள்ளூர்லாம் கிடையாது. திருவள்ளூர் மாவட்டம்டா தம்பி, அதெல்லாம் தெரியும். ஆனாலும் இது சென்னை கணக்கு தான். அப்படிதானே? ஆமா, திருவள்ளூர் மாவட்டம் சென்னையில தானே வருது. ஆனா பயங்கரமான ரைட் பண்ண போறேன். தரமா இருக்க போகுது ரைடு. ஜாயின் பண்ணிக்கிறீங்களா இல்லையா? ஆல்ரெடி சொன்ன மாதிரி வீட்டில் அடி விழுக்குங்கிறீங்களா? ரூம் ஸ்டேவே கிடையாதுண்ணா, ஃபுல்லாகவே டேஸ்டேண்ணா. ஒரு நாள் ஸ்கேட்டிங் போர்டை வச்சுட்டு போர்டில் போகலாம், ஒரு நாள் சைக்கிள் எடுத்து சைக்கிள் ரைட் பண்ணலாம். செம்ம வைபாக இருக்க போகுதுண்ணா இந்த ரைடு. நான் வேற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஃபிஷிங் பண்ணலாம், அப்புறம் என்ன நடாச்சல பிளான் பண்ணி வச்சுருக்கேன், ட்ரக்கிங் போகலாம். ட்ரக்கிங் ஃபுல் ஸ்னோவில் 5 நாள் ட்ரக்கிங். இந்த ரைடு வேற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி CCTV கேமராலாம் வாங்கிட்டேன்னா. ஆமா, இப்போதான் ஈஸி ஆயிடுச்சுல்ல. CCTV கேமரா வாங்கிட்டேன். CCTV கேமரா வச்சு என்ன பண்ண போறோம்னு வந்து பண்ணேன். ஏன்னா நம்ம ரொம்ப தூரம் இப்படி போகணும்னா, ஏன்னா நம்ம ரொம்ப தூரம் ரைட் போறோம்ல. ஸோ மேபி எங்க என்ன வேணா நடக்கலாம். ரொம்ப இடத்துல டென்ட் ஸ்டே பண்ண போறோம். அங்க இருக்கிற லோக்கல் பீப்புள்ஸ் எப்படி இருப்பாங்கன்னே தெரியாது. ஸோ மேபி திருடணும்னு நினைக்கலாம், ஏதாவது என்ன வேணா, நம்மளோட காரை திருடணும்னு நினைக்கலாம், கார்ல இருக்கிற பொருளை திருடணும்னு நினைக்கலாம், இல்லை நம்மளோட செயின் ஏதாவது திருடணும்னு நினைக்கலாம். ஸோ அதனால வெளியே ஃபுல்லாக CCTV கேமராஸை வச்சிடலாம். பயங்கரமா பிளான் பண்ணி வச்சிருக்கேன் இந்த ரைடை. அதே மாதிரி என்ன, நம்மளே சமைச்சு ஒரு 10 பேத்துக்கு அன்னதானம் பண்ணலாம் நான் ஒரு நாளைக்கு. பாவம் சாப்பிட்றவங்க என்ன வருது. அதுக்கப்புறம் அங்க போய் டீ கடை போட்டு டீ வித்தா கூட பரவாயில்லடா. நம்ம சமைச்சு பாவம் அன்னதானம் போட்டு வேற வயிற்று போக்கு வந்துச்சுன்னா, ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. அப்ப அந்த அளவுக்கு நல்ல. ஆனா நாங்க சாப்பிட்டு ஒரு திருநங்கி நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஆமா ஆமா, நீங்க சொல்றது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய இதுதான். நீங்க ஜூஸ் கடை எல்லா கடையும் இருக்குடா. TTF டைம் எவ்வளோ ஆச்சுன்னா 5:54 ஆச்சு. அட்லாஸ்ட் நம்மளோட டெஸ்டினேஷனுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. ஸோ வந்து அப்படியே இறங்கி வந்து பண்ண நாங்கள் கிளம்ப வேண்டியதான். நான் எங்கெங்கேயாவது பார்க் பண்ணிடுங்க நான் வண்டியை. இல்லை எங்க போனோம் தெரிஞ்சா தார் தானே வச்சுக்கிறேன். ஸ்ட்ரைட்டா உள்ள விட்டு ஆட்டிடுவோம். அதுதான் நம்ம அங்க போன அந்த பைக் இருக்குல்ல, நாங்க போனேன் பைக் நம்ம நேரம் இறங்கி போடுங்க. இல்ல 2 வீலுக்கு அது பாட்டு ஏறி இறங்கிடும் உள்ள. இதுக்கு 4 வீலுக்குலாம் தேவையில்லை வேலை. ஆனா டெஸ்டினேஷனுக்கு வந்துட்டேன். அதுதான் நீங்க பாத்துட்டு எப்படி நேரா அப்படியே வண்டி விட்டலாமான்னு கேளு. ஓகே, அப்படியே வந்துடுறேன் இருங்க. இல்ல கார் பக்கத்துல பார்க்
பண்ணிட்டு நடந்து வரணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. கார் எவ்வளோ தூரம் சொல்லுங்க அவ்வளோ தூரத்துக்கு வரும். எவ்வளவு தூரம் வர முடியுதோ அவ்வளவு தூரம் வந்து அங்கே நடந்து. சரி ஓகேண்ணே. அண்ணா நம்ம பெகசஸ் மாப்பிள்ளையில மேலே போட்டிருக்கோம்ல பாக்ஸ், ஆமாம். அதோட பெரிய பாக்ஸ் போட முடியுமா உங்கள்கிட்டா? ஃபுல் பாக்ஸ் செய்யுங்க. இன்னும் பெரிய பாக்ஸ் செஞ்சு போடலாங்க. ஃபுல் பாக்ஸ் செஞ்சு போடலாம். அப்படியா? கண்டெல்லாம் விழுகாதா? நீங்க எல்லாம் போட்டுருவீங்க கரெக்டா? வெயிட் தாங்கணும்ல வண்டி. அதனால அதுதான் நான் கேட்கறேன். அதுக்கப்புறம் இது மேலே ஏற்றி விடுங்கிறேன். அதை ஏற்றணும், சஸ்பென்ஷன் வேறு பண்ணணும். அதை பண்ணி மாத்தணும் தானே. சஸ்பென்ஷன் மாத்தலாம் தேவையில்ல. அதேதான். வண்டி வெயிட் இறங்கிடுச்சுண்ணா. வண்டி ஸ்ப்ரிங் மட்டும் ஆல்டர் பண்ணடா. அதான் எனக்கு பண்ணி தரீங்களா? குழந்தைக்கு வண்டியா குழந்தைக்கு என்னாச்சுடா? வறுக்க போறோம். இதை பேசுறியா அதை பேசுறியா? குழந்தைய வறுக்க. சேர் மட்டும் எடுத்து வாங்கடா செல்லும். அவங்களோட சேர், பசங்களோட சேர்லாம் எடுத்துட்டு வர சொன்னேன். பட் எல்லார் சேரையும் வச்சுட்டு ஒரே ஒரு சேரை மட்டும் எடுத்து வந்துட்டாங்க. அதையுமே எடுத்துட்டு வரல. எது சேரு ஏடா சொல்ற? நீங்க தானே வைக்க சொன்னீங்க. ஆமா நான் வைக்க சொன்னேன். ஏன்னா நீங்களே எல்லாரும் நின்றுட்டு இருப்பீங்க, அப்புறம் நான் மட்டும் இப்படி உட்காந்துட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் வைக்க சொன்னேன். மறந்துட்டேன். பின்னாடி யாருமே நிக்காதீங்க. ஓகே. பின்னாடி யாராச்சும் அது என்னது? அண்ணா விஎஸ்கே மோட்டார்ஸ். வாங்க கத்துக்கிறவங்க எல்லாம் வாங்க. அப்படியே ஃபர்ஸ்ட்ல இருந்து போவாங்க. மார்னிங்ல இருந்து இதுக்கு பேர் தான் ராடு, இதுக்கு பேர் தான் ரீல், இதுக்கு பேர் தான் லைன். ஓகேவா? ரீல்ல வந்து இது இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு பேர் தான் ஸ்பூன். ஓகேங்களா? என்ன பண்ணணும்னா என் ஃபிங்கர் இருக்குல்ல, ஃபிங்கர்ல வந்து லைன் வந்து இப்படி பிடிச்சிக்கிறேன். தெரியுதா? இப்படி பிடிச்சிருக்கேன்னா ஸ்பூன் வந்து நம்மள பார்த்த மாதிரி இருக்கணும். ஸ்பூன் இப்படி ரிவர்ஸ்ல இருக்கக்கூடாது. ஸ்பூன் வந்து நம்ம ஃபேஸிங்ல இருக்கணும். நம்ம ஃபேஸிங்ல இருக்கா, லைன் வந்து இப்படி கையில பிடிச்சிக்க. ஓகேவா? பிடிச்சோடனே இதுக்கு பேர் தான் பெய்லாம். இதுக்கு பேர் தான் பெய்லாம். பெய்லாம் வந்து ஓப்பன் பண்ணிட்டு இப்போ த்ரோ பண்ணணும். ஓகேவா? த்ரோ அடிக்கும் போது ஃபிங்கர் ரிலீஸ். இந்த ஃபிங்கருக்குலாம் லைன் இருக்குல்ல, த்ரோ அடிக்கும் போது ரிலீஸ். தண்ணியில் விழுந்துருச்சா, விழுந்தோடனே வெயிட் பண்ணணும். அந்த ஃப்ளோட் வந்து இப்போ நிற்கும். ஓகேவா? வெயிட் நின்றுச்சா, நின்றுட்ட உடனே க்ளோஸ். இப்போ என்ன ஆகும், ஃபிஷ்ஷு மாட்டினோடனே நம்மளுடைய ஃப்ளோட் வந்து உள்ளே போகும். ஓகே. நம்ம ஃப்ளோட் உள்ளே போச்சுனாலே இப்படி ஒரு ஸ்ட்ரைக் அடிச்சுட்டு அப்படியே ரீல். சும்மா மேலே இழுத்துட்டு ஒரு நல்ல பவரா ரீல். ஓகேவா? ஆனா பொறுமை வந்து ரொம்ப முக்கியம். நான் ஒரு தூரம் த்ரோ அடிக்காதீங்க. இப்போ பிராக்டிஸ்க்கு அடிச்சு பாருங்க. ஏன் தூரம்? நாங்க ஃபுட் ஃபுல்லா இங்கேயே தான் போட்டுருக்கோம். ஃபிஷ் ஆக்டிவிட்டி இங்க பக்கத்திலேயே தான் இருக்கு. ஓகேவா? இப்போ நீ இதுல எங்க ஃபுட்டே இல்லையே. நம்ம ஃபுட் போடணும். ஃபுட் கீழ இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் நீங்க த்ரோ பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஃபுட் வேஸ்ட் ஆகும் இல்லைன்னா. த்ரோ அப்ப ரிலீஸ். ஐயோ இது என்ன இவ்வளவு தூரம் பாருங்க. ஓகேவா? ஓகே. இன்னும் வெயிட் இப்போ வந்து இருங்க. ஃப்ளோட் நிக்குதா? அது வரைக்கும் என்ன, அதுக்கு வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? நம்ம வெயிட் வந்து கீழ போயிட்டு இருக்கு சார். கீழ போயிடும். கீழ போய் அது தரையை டச் பண்ணும். டச் பண்ணோடனே ஃப்ளோட் இப்படி நின்னுடும். தரை வரைக்கும் போகும். ஆமா. இப்போ நம்மளுடைய ஹுக் வந்து கீழ தரையை டச் பண்ணின்னு இருக்கு. ஸோ நம்ம ஹுக் வந்து முழுகிச்சுன்னா லைன் இங்க இருக்குடா பார்த்து. இப்போ நம்ம ஃப்ளோட் வந்து உள்ள முழுகுதுன்னா, நீங்க த்ரோ பண்ணி ஃப்ளோட் முழுகுதுன்னா உங்க ஸ்டாப்பர் ரொம்ப முன்னாடி இருக்குன்னு அர்த்தம். அப்ப நீங்க ஸ்டாப்பர். ஐயோ நீங்க ரொம்ப வேகமா சொல்லிட்டு போயிட்டீங்க. இது வரைக்கும் தரையில போய் தட்டின வரைக்கும் ஓகே. ஸ்ட்ரைக் அண்ட் ரீல், ஸ்ட்ரைக் அண்ட் ரீல். சுத்த மாட்டீங்க. ராட் இப்படியே அவ்வளோதான். ஸ்லோவா பொறுமையா, இவ்வளவு வேகமே ஆனும். அப்புறம் இந்த மீன் பறந்துடாதா? அதான் ஹுக் கரெக்டா மாட்டிக்கோம்ல. வாங்க இருட்டிடும். நம்ம அப்படியே எத்தலாம் அவ்வளோதான். பக்கத்துல இப்படி போடுங்க போதும். ஃபுட்டெல்லாம் போட்டிருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் சும்மா த்ரோ பண்ணி வச்சிருக்கீங்க. தூவி விட்டுருக்கோம். நம்ம எப்பவுமே இந்த ஸ்பாட்டுக்கு தானே வருவோம். ஸோ இந்த இடத்துல ஃபுல்லாவே ஃபுட்டு கீழே இருக்கு. இப்போ நிற்கிறானா மீனை அப்படிலாம் நம்ம இழுத்துட்டு போயிடாதுல்ல? ஆச்சா அவ்வளோ பெரிய மீனிங் இல்லை இருக்கு. ஆனால் நம்ம அதோடைய செட்டப் வச்சு இல்லை. ஓகேவா? இவ்வளோ பெரிய ரோகு மீன்லாம் இருக்கு. ஆனால் அதோடைய செட்டப் நம்ம கிட்ட இல்லை. ஓ இவ்வளோதான் ஃபிஷிங். ஆனால் இன்னும் நிறைய இருக்கும். நிறைய இருக்கு. நம்ம பேசிக் ஃபிஷிங் ஜிலேபி தானே பிடிக்கிறோம். அங்க வந்து அங்க இருக்காங்களே அவங்கலாம் கெண்டை மீன் ஆடுறாங்க. ஓகேவா? அங்க இருக்குங்களா அண்ணா ஒரு பாருங்க. அவர் வந்து ஒரு அம்ப்ரல்லா வச்சிருக்காரு, ஒரு ஸ்டூல் வச்சிருக்காரு, ஒரு அம்ப்ரல்லா நெட் ஒன்று வச்சிருக்காரு. அதுக்குள்ள ஃபுட்டு போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வெளியே குட்டி குட்டி மீன் அந்த தெரியும் அப்படியே த்ரோ பண்ணி போடுவாங்கல்ல. பெருசு இவ்வளவு பெரிய அம்ப்ரல்லா. அதான் அதுல குட்டி மீனுங்க மாட்டோம். நம்ம அந்த குட்டி மீனுங்களை முள்ளுல கொத்து உள்ள போட்டு பெரிய மீனுங்க ஆடும். ஓகேவா? அந்த மீனுங்க இங்க இருக்கு. ஆனா நம்ம கிட்ட செட் த்ரோ பண்ற அம்பர்லா இல்ல. நம்ம த்ரோ பண்ற அம்பர்லா வாங்கிக்கலாமா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், த்ரோ பண்ற அம்பர்லா வச்சு த்ரோ பண்ணி அந்த குட்டி மீனியை மட்டும் வெட்டி சமைச்சிருவோம். நான் உங்களுக்கு ஜிலேபி தானா? இதோட பெருசெல்லாம் எடுத்துருக்கோம். பிடிங்க. நடத்து தரேன்.
ராட் பிடிச்சிக்கோங்க. என்னண்ணா உடனே பிடிச்சிட்டாங்க. குழகுழன்னு இருக்கும். எழுத்தி பிடிங்க, நீங்க எழுத்தி பிடிங்க ப்ரோ. மீன் பிடிக்க வந்து என்ன ஓப்பா இல்ல கவலைப்படாதீங்க, அந்த அளவுக்கு விட்டுற மாட்டேன். பார்த்து முள்ளு இருக்கும். ஓகேவா அண்ணா மீன் இப்படி காட்டுங்க தம்ப்நெயிலுக்கு. ஏய் வழுக்குதுடா. டேய் வாங்க வாங்க ஆக்டிவிட்டி இருக்கு. ஒரு இந்த உலகத்துல ஒரு உயிர் அடிச்சு ஒரு உயிர் வாழ்ந்துதான்டா ஆகணும். அதான்டா டைம் சேஞ்ச் லைஃப் சைக்கிள். ஸோ டிடி ஆஃப் இந்த மீனை வந்து பண்ணா நாங்க திரும்பி உள்ளே போட போறோம். உள்ள தாண்டா போட போறோம். இருடா டேய் என் கையை குத்தி கிழிச்சிருச்சுடா. செம ஷார்ப்பா இருக்குடா அந்த ஒரு இது. பக்கம் வெயிட்டிஸ் இல்ல அந்த இடத்துல நம்ம டெப்த் இன்னும் ஃப்ரண்ட்ல தள்ளணும். அப்படியே வெயிட் பண்ணுங்க. அந்த ஃப்ளோட்டர்ல ஏதாச்சும் மூவ்மெண்ட் ஆகுதா பாருங்க. அந்த ஃப்ளோட் வந்து இப்படி ஆகுது அப்படி ஆகுதுன்னா ஸ்ட்ரைக் அடிங்க. ட்ரோன்லாம் வந்துருக்கு. உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, எல்லாம் இருக்கு. கேம்பிங்ல இருந்து மேப்பிங் வரைக்கும், டோரால இருந்து தாரா வரைக்கும் எல்லாம் இருக்கு. அதுக்குன்னு தாரா கேட்டுறாதீங்க. எந்த ஊர்ல இருக்குன்னு தெரியுதா? எந்த மாவட்டம் கேட்டு சொல்லு. இதான் அந்த குவாரியா? ஆமா அந்த குவாரி அங்க போயிடுச்சா? பா குவாரி தோதானே பாருங்க. இல்ல அது இருக்க டிஸ்டன்ஸ் மேல விவேகானா வந்துட்டாரா பாருங்க அப்படியே. இது ஆக்சுவலி இதோட மெயின் ஃபிஷிங் வந்து பாத்தீங்கன்னா ஸ்னேக் ஹெட் ஃபிஷிங். ட்ரோனை வந்து பண்ண லைட்டா தண்ணியில போட்டு ஒரே முக்கு முக்கிட்டேன். லைட்டா ஒரு முக்கு முக்கிட்டேன்டா தண்ணிக்குள்ள போட்டு. ஆனா எப்படி தண்ணிக்குள்ள விழுந்து உள்ள ஒரு அமுக்கி எடுத்துட்டேன்டா வெளியே. என்னடா இது? என்னடா சொன்ன? தண்ணியில பட்டா என்ன அவனு கேட்டேன். டேய் நரி எங்க அம்மா அப்பவே சொல்லிச்சு, நரிய மட்டும் கூட வச்சுக்காத வாசா, நான் எதுவுமே ஒரு ஊழை இட்டுச்சுன்னா எல்லாம் முடிஞ்சிரும்னாங்க. டிடிஎஃப் டைம் ஆச்சுன்னா ஈவினிங் 6:45 ஆச்சு. இவ்வளவு நேரம் வந்து பண்ண நாங்க அங்க இருந்து தான் ஃபிஷிங் பண்ணிட்டு இருந்தோம். அங்க வந்து பண்ண கொஞ்சம் கம்மியா தான் ஃபிஷிங் வந்துச்சு. இங்க வந்து ஃபிஷிங் பண்ணலாம்னு சொன்னாங்க. இங்க வந்து சும்மா ஒரு வாட்டி போட்டேங்க வ்ளாக் பண்ணாம, டக்குன்னு மீன் மாட்டிடுச்சு. சரி எடுக்கலாம்னு சொல்லி எடுத்தேன், டக்குன்னு மீன் வந்து மிஸ் ஆயிடுச்சு. அது வந்து ஆல்ரெடி வந்து பண்ண ஒரு மீனை நாங்க பிடிச்சிட்டோம். அதாவது நாங்கன்னா அண்ணன் பிடிச்சிட்டாங்க, நான் பிடிக்கல. இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீனை வந்து பண்ண மிஸ் பண்ணிட்டேன். இப்ப ஒன்ஸ் அகைன் வந்து பண்ண நான் மீனை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ண போறீங்க. மூவ்மெண்ட் ஆகுது. இப்ப அடிங்க, ஸ்ட்ரைக் அடிங்க, ஸ்ட்ரைக் பண்ணுங்க. லைட்டா அப்படியே அதுதா வரல. அந்த ஸ்ட்ரைக் வந்து அதே மாதிரி போடுங்க. அதே மாதிரி டக்குன்னு இருக்கணும். ஓகேவா? ஓகே. நீங்க ஸ்லோவா தூக்குறீங்களா, நீங்க டக்குன்னு ஸ்ட்ரைக் பண்ணா முள்ளு உள்ள இறங்குமே. ஓகே ஓகேவா? நீங்க ஸ்லோவா ஏத்தினா முள்ளு வாயில இறங்கவே இறங்காது, வெளியே வந்துடும். புரியுது. நான் மட்டும் என்ன பண்ணாலுமே அதை கலங்கி போயிடுது ப்ரோ. முள்ள எடுங்க. அந்த பட்டை மேல வைங்க. அது இது ஸ்டோர்ல அதுதான் சொல்றேன். அது இறக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. நான் என்னன்னா இது எந்த தூண்டில நான் பிடிச்சிங்க இத? என்னன்னா இது 13 கிலோ இருந்தது. ஆக்சுவலி டிடிஎஃப் அண்ணனும் ஃபிஷிங் தான் பண்ணாங்களாம். இங்க பாருங்களேன் எவ்வளவு பெரிய மீனை பிடிச்சிருக்காரு பாருங்க. ஆல் சைஸுக்கு இருக்கு மீன். என்ன எனக்கு சொல்லி தரீங்களா? எல்லாம் சேர்ந்து எனக்கு அப்படியே ஒரு மீன் கத்து கொடுத்துருங்க. அண்ணா மாட்டிக்கிச்சு. இருங்க தொடுது. ஆக்சுவலி டிடிஎஃப் மீன் வந்து பண்ண அழகா சாப்பிட்டுட்டு இருக்கு, ஆனா மாட்ட மாட்டேங்குது. அடிங்க. இல்ல பின்னாடி தம்பி சாரிப்பா. ஆக்சுவலி டிடிஎஃப் மீன் சமைக்கலாம்னு சொல்லி நாங்க மீனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க டைம்ல தப்பு இல்ல, ஒரு ஆஃப் பாயில் சாப்பிடலாம்னு சொல்லி ஆஃப் பாயில் போட்டுட்டு இருக்கோம். டிடிஎஃப் டைம் எவ்வளோ ஆச்சுன்னா நைட்டு 8 மணி ஆச்சு. ஸோ ஃபிஷிங் எல்லாமே முடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம பிடிச்ச அந்த 2 மீனை தான் வந்து பிடிச்சிட்டு இருக்கோம். ஃபுல்லாக க்ளீன் பண்ணி மசாலாலாம் தடவி ஸோ வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டோங்க. நல்லா இருக்குமாடா? சூப்பரா இருக்கும்ண்ணா. வாலெல்லாம் இருக்கேடா? நல்லா இருக்குன்னு தோணுது. வாலெல்லாம் இருக்கேடா? நான் அது வெந்துட்டு அப்புறம் புடிங்கன்னு வந்துடும். தொட்டிங்கனாவே வந்துடும் அப்படியே. கொஞ்ச நேரத்தில் நீங்கள் பாம்பெல்லாம் வரும்னு சொன்னாங்கடா. ஆமாண்ணா, பாம்புலாம் வந்தால் ஒரு பிரச்சனை இல்லைண்ணா. ஒரு பாம்பு பிடி ஆமா. சவுண்டு கேக்குதா? முதல்ல சவுண்ட் எல்லாம் கேக்குதுடா. முதல்ல சவுண்ட் கேக்குதா? ஐயோ சாமி, எதுடா நீ மீன் பிடிச்ச? எந்த மீனடா பிடிச்ச? இத நீதான் பிடிச்சியா? வாவ். உங்களுக்கு அடிச்சுட்டு அவரது போய் மாட்டிக்கிச்சு. வாசனை புடிச்ச மீன் வந்து மீன்ல கடல்ல தண்ணியில தான் இருக்கு. வாசனை பாவன்னு பார்த்து விட்டாரு. இல்ல பாவம் பார்க்கல,
அது தப்பிச்சு போயிடுச்சு. I like your determination. தப்பிச்சு போனது இப்படி கூட சொல்லலாம். ஆனா தப்பிச்சு போனா நம்ம அங்க தூக்கி போட்டோம். நீங்க புடிச்சதா? அது அங்க நான் பிடிச்சேன். நீங்க தானே புடிச்சீங்க? அது நான் தான் பிடிச்சேன். இல்ல அது நான் பிடிக்கல, அவர் தானே பிடிச்சாரு. நீங்க தானே அவர் தான் பிடிச்சாரு. அவர் தான் பிடிச்சாரு. அவர் போட்டாரா? அண்ணே ட்ரோன் தானே இது பண்றது. ஓகே ஓகே ஓகே. இது உண்மையாவே சாப்பிடலாம்லடா. தாராளமா நம்பி சாப்பிடலாம். வெற்ற அளவுக்கு உங்களுக்கு மீன் தரேன். அங்க கடல் மீன். வாங்க போலாம். டேஸ்ட் பண்ணி பாரு எப்படி இருக்குன்னு பாரு. லெமன் புரிஞ்சு விட்டு பா. ஐயோ. எப்படி இருக்கு? மீன் மாதிரி இருக்கு. நல்லாக்கா. நல்ல காமெடி பண்ண நரி. இந்த மாதிரி மொக்க காமெடிகள் என்றும் தவிர்க்க வேண்டும். லெமன் புளிஞ்சு விடணும். மலை கேடு. அப்படியே அதை போய் தண்ணி உள்ள ஆட்டி வச்சிருவோம். நான் கூட மீன் வாசனை அடிக்குமோன்னு நினைச்சேன். பட் மீன் வாசனை எல்லாம் அடிக்கல. இங்க நல்லா தான் இருக்கு. இவர் தானே செஞ்சாரு. இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஐயோ இப்படி கொல்றீங்களே தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்களே. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? சரி, இது ஒரு என்ன சொல்றது, இது ஒரு ஹார்ட். ஆமா உண்மை. ஸோ வந்து எல்லார் வீட்லயுமே பண்றது சரி பண்றது. ஆமா. என்ன நம்ம எல்லாம் கடையில போய் வாங்குவோம். பட் நம்மளே லைவா பண்ணும்போது அது ஒரு மாதிரி நமக்குமே கொஞ்சம் கஷ்டம். பெரியவங்க நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, கொன்றால் பாவம் தின்றால் போச்சு, நீ சாப்பிட்ட சரியா போச்சு. சூப்பர். அண்ணா சொன்னது கரெக்ட். நாங்கள் எல்லார் வீட்லையுமே பண்ணுறது தான். பட் என்ன நம்ம எல்லாருமே கடையிலேருந்து வாங்கிட்டு வரதுனால நமக்கு பெருசாக தெரியாது. நம்மளே லைவாக பிடிச்சி சாப்பிடும்போது வந்து பண்ணால் அது ஒரு மாதிரி லைட்டாக ஹர்ட்டாக தான் இருக்கும். பட் என்னங்க பண்ணுறது, இதுதான் நம்மளோட லைஃப். தனியா இருக்கிற இடத்துக்கு முக்கியமா போகும். தனியா யாரும் போய் மீன் பிடிக்கிறத மாட்டிக்காதீங்க. புரிச்சுதல் தான் இருக்கு. ஆனால் என்ன டேஸ்ட் சூப்பராக இருக்குல்லண்ணா. செம டேஸ்ட். நல்லா இருக்கு. அடிச்சுக்காதீங்க. ஒரே ஒரு மீன் தான் இருக்கு. பரவாயில்லையடா. நம்மளோட ட்ரிப்ல இந்த மாதிரி மீனை பிடிச்சி இந்த மாதிரி இது படுத்துருவோம். குழம்பெல்லாம் பண்ண வேணாம். குழம்பு முட்டைக்கறி அந்த மாதிரி பண்ணி சிக்கன் குழம்பு அந்த மாதிரி ஏதாவது பண்ணிப்போம். என்ன சொல்றீங்க? 2 செகண்ட்ல காணாம போயிருச்சுங்க மீனே. பரவாயில்ல, நம்மள எக்ஸ்பெரிமெண்ட் கரெக்டா முடிஞ்சிச்சு பக்காவா. டிடிஎஃப் டைம் எவ்வளோ ஆச்சுன்னா 8:21 ஆச்சு. அவ்வளோதாங்க. ஃபுல்லாக வந்து பண்ண ஃபிஷிங் பண்ணி சமைச்சு முடிச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ஆனால் டே எப்படி இருந்துச்சு? ஆஃப்டர்நூன் மேலே சூப்பராக இருந்துச்சு. நம்ம வந்ததே ஈவினிங் தானோ, கிளம்புனதே சாயந்தரம் தான். நல்லா இருந்தது. அதாவது நியூ எக்ஸ்பீரியன்ஸ்னே சொல்லலாம். ஆமாங்க, புது விதமான எக்ஸ்பீரியன்ஸ். போத்து அது கடைசியில் சமைச்சு சாப்பிடும்போது அடா 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 அல்டிமேட்டு. பெரிய பெரிய கோரைக்குள்ள கொஞ்சோண்டு இந்த ஏரிக்குள்ள இறங்கி மீனை பிடிக்க முடியாம அவஸ்தைப்பட்டு எங்கடா கிறிஷ் பைக்ல வந்துட்டு இருக்கானோ. கிறிஷ் பிடிச்சிட்டாங்க. சும்மா ஒருத்தன் பிடிச்சான், ட்ரைனிங் கிடைக்க வந்து பிடிக்கல. ஆமா, கத்துக்கணும்ல. கத்துக்கிட்டேன். இப்போ எப்படி லான்ச் பண்றது அப்படிங்கிற வரைக்கும் கத்துக்கிட்டேன். அடுத்த வாட்டி எப்படி தூக்கணும் அப்படிங்கறத கத்துக்கணும். லான்ச் பண்றது கத்துக்கிட்டேன். அடுத்து லஞ்ச் பண்றது எப்படின்னு கத்துக்கிறான். ஆனா இல்லைன்னா நான் ரொம்ப லெஃப்ட் ஏறிட்டீங்க. பரவாயில்ல, இறங்கி ஏறிடா, பிரச்சனை. அதுக்கு தான் தார். பயப்படாம தார்ல 2 டோர் இல்லைங்க. பின்னாடி இருக்கிறவங்க இறங்கணும்னாலும் நம்மளும் இறங்கணும். அவங்க உள்ளே இருந்தாலும் நம்ம இறங்கி நிக்கணும். 5 டோர் காரா? பரவாயில்லையே. இந்த மாதிரி லக்கேஜ் ஏற்றின்னு போறதுக்கா போதண்டா. இதுவே ஒரு குட்டி லக்கேஜஸ் கூட வச்சுட்டு போக முடிய மாட்டேங்குது. இத்தனை லக்கேஜ் பின்னாடி உட்காந்துக்கடா. ஆக்சுவலி நம்மளோட பெகசஸ் மாப்பிள எவ்வளோ லக்கேஜஸ். ஏண்டா வண்டியை கீழே இறங்கிட்டோன்னே அந்த அளவுக்கு லக்கேஜஸ் பண்ணிருப்போம். இந்த ட்ரிப் பண்றதுக்கு கொஞ்சம் டேஸ் எடுக்கும். பெரிய ட்ரிப், அல்டிமேட்டான ட்ரிப். பட் அதுக்கு முன்னாடி வந்து பண்ண சின்ன சின்ன ட்ரிப்ஸ் பண்ணுவோம். பட் அதுவுமே அல்டிமேட்டா தான் இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன எல்லாம் பண்றோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல. இதெல்லாம் நல்லா கத்துக்கிட்டு இருக்கோம். ஆமா, ஸ்கேட்டிங் போர்ட், ஸ்கேட்டிங் ஷூ, ஃபிஷிங் இதெல்லாம் கத்துட்டு இருக்கோம். இன்னும் நிறைய ட்ரோன் ஓட்டுறது எல்லாமே ஃபுல்லா கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பண்ணா அழைச்சி டூல் கிளப்பிடலாம். ஓகே டிடிஎஃப்ஸ் வந்து இந்த vlog இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் தட்டி இருக்கோங்க. திரும்ப வேடிக்கிற எவ்வளோ வேகமாக போய் வைப்பாங்க. இந்த மேலே போட வண்டி தருங்க. பை டிடிஎஃப் லவ் யூ கோம் ஸ்டார்ஸ் பார்த்து பார்த்துப்பாங்க. சேஃப் பண்ணுங்க. லவ் யூ ஸோ மச். அண்ட் சீட் பெல்ட் போட வண்டி எடுக்காதீங்க. லவ் யூ கோருங்க.